கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஹெலிகாப்டர் கிராஷில் ஈரானோட பிரசிடென்ட் அண்ட் தென் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் 2 பேருமே இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு விபத்து அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரான் நாட்டோட பிரசிடென்ட் வந்து அசர்பைஜான் வந்து போயிருப்பார். அசர்பைஜான் எதுக்காக போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அராஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் ஒரு டேம் வந்து ஈரானும் அசர்பைஜானும் சேர்ந்து தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இனாக்ரேட் பண்ணி வைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் வந்து ஹெலிகாப்டர் கிராஷ்னால இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரிவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அராஸ் அப்படிங்கிற ரிவர். ஸோ இந்த ரிவர் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் போகுது, எந்தெந்த கண்ட்ரிஸ் வழியாலாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தந்த நாடுகளின் வழியாக பாய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டர்க்கி, அர்மேனியா, அடுத்தது ஜார்ஜியா, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஈரான், அப்புறம் தான் அசர்பைஜான். ஓகேங்களா? ஸோ இந்தந்த நாடுகள் வழியாக தான் போகுது. ஸோ இல்லை ஈரான் அசர்பைஜான் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தனியாக ஒரு டேம் கட்டியிருப்பாங்க. அதை இனாகிரேட் பண்ண போனவர் தான் வந்து இறந்துட்டார். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின் அப்படிங்கிற இவங்க 2 பேரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்தியாக நம்ம பார்க்குறோம். இறந்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, TN will protect its right in interstate water disputes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழகம் அந்த நதி அப்படின்னு வரப்போ மற்ற மாநிலங்களோட ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காவேரி அப்படிங்கிறது ஒரு இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்துச்சு. காவேரியிலேருந்து சரியான அளவுக்கு தண்ணீர் வரமாட்டேங்குது மேட்டூர் அணைக்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பாயம், சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இப்போ அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தணிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்த பிரச்சனையே இப்போ காவேரிக்கும் இந்தியாவுக்கும் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா மேகேதொட்டு அணை அதை பற்றின ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது. நமக்கும் கேரளாவுக்கும் பார்த்தோம்னா முல்லை பெரியாறு அணையை வச்சு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கிருஷ்ணா ரிவரை நம்ம ஆந்திரா கிட்ட இருந்து தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். சென்னைக்கு குடிநீர் தேவையெல்லாம் இந்த கிருஷ்ணா ரிவர்ல இருந்து தான் நமக்கு பூர்த்தி செய்யப்படுது. இப்போ வரைக்கும் அதுல பிரச்சனை வந்ததில்லை. பட் ஸ்டில் அதுவும் பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு வரிசையில பார்த்தோம்னா நமக்கு இப்ப சிலந்தி அணை அப்படின்னு சொல்லி சிலந்தி ஆறு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு அணையை வந்து கட்ட போறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரள அரசாங்கம். தற்போதைய பிரச்சனையா அதுதான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ரிவர் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிலந்தி ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சிலந்தி அப்படிங்கிறதா இந்த ரிவர் பேர். ஓகேவா? சிலந்தி அணை சிலந்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிலந்தி ரிவர்ல ஒரு டேம் வந்து கட்ட போறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு டேம் கட்ட போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு தான் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை, பலத்த எதிர்ப்பு குரல்கள் அப்படிங்கிறது தமிழக தலைவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ சிலந்தி ரிவர்ல ஒரு டேம் வந்து கட்ட போறாங்க கேரளா கவர்மெண்ட். இந்த சிலந்தி ரிவர் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி அந்த மாதிரி மாவட்டங்கள் வழியா பாய்ந்து வரும் தமிழகத்துக்குள்ள வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியோட வந்து சேரும். ஓகேங்களா? இட் இஸ் a tributary அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, tributary ஆஃப் எந்த ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், அமராவதி ரிவரோட tributary. ஓகேங்களா? ஸோ அமராவதி நதியினுடைய tributaryயா இருக்கிறதா இந்த சிலந்தி ரிவர் அப்படிங்கிறது. இந்த சிலந்தி ரிவரை நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்றோம்னா தென்னாறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இதை கேரளால தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சிலந்தி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல இது நம்ம என்னன்னு சொல்றோம்னா தென்னாறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இப்ப சிலந்தி ரிவர்ல ஒரு டேம் கட்ட போறாங்க. அதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா வந்திருக்கு தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும். ஸோ இப்போ இந்த சிலந்தி ரிவர்ல ஒரு டேம் கட்டுறாங்க அப்படின்னா அதனால அமராவதி அமராவதி ஆற்றுக்கு வரக்கூடிய நீர் வரத்து அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது கம்மியாகும். இதனால என்னென்ன மாவட்டங்கள் பாதிப்படைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கரூர், திருப்பூர் போன்ற இந்த அமராவதி நதி போகக்கூடிய மாவட்டங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைவாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் தமிழக அரசாங்கமும் சரி தமிழக தலைவர்களும் சரி ஒரு கண்டன குரலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிலந்தி ரிவர் அமராவதியோட வந்து ஜாயின் ஆகும். அடுத்தது சிலந்தி ரிவரை தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்றாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல
ஐஐடி மெட்ராஸ் செட்ஸ் அப் இளையராஜா சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் மியூசிக் ரிசர்ச். ஸோ ஐஐடி மெட்ராஸில் ஒரு இசை ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா அவர்களோட சேர்ந்து தான் இந்த இசை ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, சென்டர் ஃபார் லேர்னிங் மியூசிக் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஸோ இசை சார்ந்த நமக்கு அந்த ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது அப்ட்ராக்ட் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் போதும் நமக்கு. சென்டர் ஃபார் லேர்னிங் மியூசிக் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ்ல வந்திருக்கு. யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா அவங்களோட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் அதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜஸ்ல அவ்வளோ இம்பார்ட்டண்டா எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் அரைஸ் ஓவர் ஃபியூச்சர் ஆஃப் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ பாராளுமன்ற பாதுகாப்பை வச்சு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நேற்று டிஎன்ஏல கூட இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாராளுமன்றம் அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது முதல்ல எப்போ பாராளுமன்ற பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு தீவிரப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் வந்து பகத்சிங்கும் பக்தேஸ்வர் தட் அவங்க 2 பேரும் வந்து ஒரு பாம் வந்து தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆகுது. ஓகேங்களா, பார்லிமெண்ட்ல போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 1928-29 காலகட்டத்தில் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாட்ச் அண்ட் வாட்ச் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, வாட்ச் அண்ட் வாட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அமைப்பு எப்போ உருவாக்குறாங்கன்னா 1929 இந்த பகத்சிங் அவங்க எல்லாம் பார்லிமெண்டோட செக்யூரிட்டியை பிரீச் பண்ணி உள்ள போய் ஒரு போராட்டத்தை ப்ரொடெஸ்ட் பண்ற வகையில, ஓகேங்களா, ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில வந்து நமக்கு ஒரு பாம் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில அதுக்கப்புறம் தான் இந்த வாட்ச் அண்ட் வாட் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து கிரியேட் ஆகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள வர்றவங்களை செக் பண்ணி அனுப்புறதுக்காக. ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரியான செக்கிங் அந்த செக்யூரிட்டி புரோட்டோகால் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக 1929 கிரியேட் ஆகுது. இந்த வாட்ச் அண்ட் வாட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை 2008 என்னன்னு பேர் மாத்துறாங்கன்னா பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 2008 பேர் மாத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி சர்வீஸும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து டெல்லி போலீஸும் சேர்ந்து தான் இந்த பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ பாராளுமன்ற பாதுகாப்பு அப்படிங்கிறது பிஎஸ்எஸ் இவங்களும் டெல்லி போலீஸும் சேர்ந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போன டிசம்பர் மாதம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல ஒரு பிரீச் நடந்திருக்கும். ஓகேங்களா, பார்லிமெண்ட் செக்யூரிட்டியில ஒரு பிரீச் நடந்திருக்கும். ஓகே, அதுவும் நியூ பார்லிமெண்ட் பில்டிங்ல ஒரு பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி பிரீச் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த விசிட்டர்ஸ் ஹாலில் உட்காந்துருந்த 2 பேர் அந்த அவைக்குள்ள குதிச்சு நிறைய கூச்சல் குழப்பங்களை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி பிரீச் ஆயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு கமிட்டி போட்டு என்ன சொல்லி அப்படின்னா பார்லிமெண்டரி செக்யூரிட்டி அப்படிங்கறத இந்த பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்டரி செக்யூரிட்டி சர்வீஸ் இந்த அமைப்பு கிட்ட இருந்து இன்னொரு அமைப்பு கிட்ட மாத்த போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி எந்த அமைப்பு கிட்ட மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு கிட்ட பார்லிமெண்டோட செக்யூரிட்டி அப்படிங்கறத மாத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ சிஐஎஸ்எஃப் அதுதான் இந்த இடத்துல நமக்கு பார்லிமெண்டரி செக்யூரிட்டிக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்காங்க. மே 15ஆம் தேதியிலிருந்து இவங்களோட பணிகளை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. 3300க்கும் மேற்பட்ட சிஐஎஸ்எஃப் வீரர்களை வந்து ட்ரெயின் பண்ணி இதுக்காக இந்த டியூட்டிஸ்ல வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ இதுல தான் என்ன பிரச்சனைனா அதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. சிஐஎஸ்எஃப்க்கு வந்து நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தான் இங்க இருக்கும். ஓகேங்களா, சிஐஎஸ்எஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் டைரக்டாவே ஆரம்பிச்சிருக்கும் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ அந்த சிஐஎஸ்எஃப் ஏன் அப்பாயிண்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்பாயிண்ட் பண்ண கூடாது அப்படின்னா இந்த சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிறவங்க நமக்கு பப்ளிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது இவங்க ஏர்போர்ட் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மாதிரியான பாதுகாப்பு பணிகள்ல இருப்பாங்க. ஆனா பார்லிமெண்டோட பாதுகாப்பு பணிக்கு இவங்களை போடுறது சரியான முடிவா இருக்காது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு இந்த சிஐஎஸ்எஃப் அமைப்புல இருக்கக்கூடிய வீரர்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம பார்லிமெண்டரி செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் சொல்றாங்க.
இப்போ யார் எம்பி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே, நமக்கு லோக்சபால ஒரு 543, அங்கிட்ட ஒரு 245, கிட்டத்தட்ட ஒரு 700 பேர். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி ஸ்டாஃப் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு 800-900 பேர் கிட்ட இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்தோன்னே அடையாளம் காண்ற அளவுக்கு யார் இருப்பாங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி சர்வீஸ் அவங்க வந்து இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷங்களா அவங்க தான் இந்த ஒரு பணியை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும் இவங்க எம்பி இல்லை, இவங்க வந்து ஒரு வெளியாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனால எம்பிஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காம டைரக்டா வந்து நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ இதே இந்த சிஐஎஸ்எஃப் ஓட ட்ரைனிங், இந்த ஒரு மாசமா ட்ரைனிங் அப்படிங்கிறது உள்ள இவங்களை வந்து இன்டகிரேட் பண்றதுக்காக ட்ரைனிங்லாம் நடக்கிறப்போ ஒரு சில எம்பி, முகம் தெரியாத எம்பிக்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா 2-3 இடத்துல ஸ்டாப் பண்ணி ஐடி கார்டை காட்டுங்க, செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி டிலே பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு இதா இருக்கும். ஸோ அவங்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் அட் லார்ஜ் பார்த்தோம்னா நமக்கு பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி அப்படிங்கிறது இனிமேல் யார் கையில் இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க கையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில் பார்க்குறோம். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.